வணக்கங்க. நம்ப இந்த உபரத்தின வரிசையில, இதுக்கு முன்னாடி உபரத்தினத்த பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருக்கோம். ஆ மிக முக்கியமான ஒரு உபரத்தினமான டர்கோயிஸ் பத்தி பேசியிருக்கோம். மூன்ஸ்டோன் பத்தி பேசியிருக்கோம். ஸ்படிகத்த பத்தி பேசியிருக்கோம். அந்த வரிசையில, இன்னைக்கு அதிகம் கவனிக்கப்படாத, ஆனா ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்டோன் உபரத்தினம், அகேட் அப்படின்ற அந்த உபரத்தினம் பத்தி பார்க்க போறோம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் வந்து ரொம்ப ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட ஓவர் ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சின்ன விஷயங்கள் கூட இப்போ சப்போஸ் வந்து ஒரு டிராஃபிக்கில் யாராவது ஹார்ன் அடித்தா கோவம் வரும் சில பேருக்கு. ஆஃபீஸில் ஒரு மெயில் வந்தால் உடனே டென்ஷன் ஆகிடுவாங்க. வீட்டில் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா மனசு உடைஞ்சு போயிடும் அவங்களுக்கு. எமோஷ்னலாக ஒரு இம்பேலன்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு சின்ன விஷயத்துக்கெலாம் ஓவர் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சரியான நல்ல ஒரு தீர்வு வந்து இந்த அகேட் அப்படின்ற இந்த ஸ்டோன். இந்த அகேட் அப்படின்ற இந்த ஸ்டோன் வந்து யார் வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல வச்சுருக்காங்க, அல்லது அவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ரூமில் தூங்குகிற இடத்துல ஒரு ஒரு டென்னிஸ் பால் அளவுக்கு உண்டான ஒரு அகேட் ஸ்டோன் அவங்க பக்கத்தில் இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவங்க மனது வந்து ஒரு கண்ட்ரோலில் வரும். காலப்போக்கில் வந்து ஒரு கண்ட்ரோலில் வந்துடும். அவங்களும் அமைதியாகிடுவாங்க. அகேட் அப்படின்றது வந்து ஒரு அமைதியின் சக்தி, வாழ்க்கையில் சமநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு உபரத்தினம். இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிறிஸ்டலைன் அல்லது கிரிப்டோ கிறிஸ்டலைன் அப்படின்ற ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு குவார்ட்ஸ். சிலிக்கன் டை ஆக்சைடு தான் அகேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரைமரியாக வந்து சிலிக்கன் டை ஆக்சைடு தான் அதில் இருக்குது. பொதுவாக இது வந்து ஒரு நம்ம நம்ம வந்து ஒரு ரொம்ப ஒரு வேவரிங் மைண்டாக இருக்கிறவங்கள கிரவுண்டிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரப்படக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. இது நம்ம மனதை வந்து ஒரு நிலையில் வச்சுருக்கிறதுக்கும், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ குழப்பமாக இருந்தாலும் இந்த கல் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த உபரத்தினம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளை ஸ்லோ டவுன் ஆக்கும், காமாக இருக்க வைக்கும். இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு மேஜிக் செய்யாது. ஆனால் இது மெதுவான மாற்றத்தை கொண்டு வரும். இதை யூஸ் பண்ணவங்க நல்லாவே இதனுடைய ஒரு தன்மை மாற்றத்தை உணர்ந்திருப்பாங்க. நிறைய குழந்தைகள் வந்து ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க, அல்லது வந்து பெரியவங்களே கூட சில சில இக்கட்டான சூழ்நிலையில் ரொம்ப ஹைப்பராக மாறுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த அகேட் பிரேஸ்லெட் வந்து காலப்போக்கில் மெதுவாக அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஒரு மனதிலோட சமநிலை ஏற்படுத்தி அவங்க காமாக இருக்கிறதுக்கு உதவி செய்கிறதா நிறைய பேர் வந்து நம்ம ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. இது அகேட் வந்து பார்த்திங்கன்னா, இது பயன்கள் மெயின் பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் மேம்படுத்தும். ஏன்னா இது வந்து எனர்ஜி ஃப்ளோவை வந்து உடலில் இருக்கக்கூடிய ஓட்டங்களை, இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த மாதிரியான எனர்ஜி ஃப்ளோஸை வந்து பேலன்ஸ் பண்ண உதவும். இயற்கையாகவே இது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உபரத்தினம். அதனால் குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையான ஒரு உபரத்தினமாகவும் நம்ம உபயோகப்படுத்தலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது மன அமைதிக்கு ஒரு சூத்திங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கல். மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ரீசெட் பட்டன் மாதிரி இந்த கல் வேலை செய்யும். பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஒரு கல் போட்டுட்டா லைஃப் ஃபுல்லாக செட்டில் ஆகணும், அப்படிலாம் இங்கே வேலை செய்யாது. நல்ல ஒரு இன்டென்ஷன் இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷன் இருக்கணும். இந்த கல் போட்ட உடனே ஆஃபீஸில் வந்து உங்கள் பாஸ் வந்து சடனாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நல்லவராக மாற மாட்டார். உங்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து டிஸப்பியர் ஆகாது. உலகமே உங்களுக்காக சேஞ்செலாம் ஆகாது. ஆனால் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் வந்து நமக்குள்ளே தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு காமாக மாறிடுவீங்க, காமாக பண்ணுவீங்க. ஒரு பிரச்சனைக்கு வந்து ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்ளமோ அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ வரும்பொழுது பேஷனாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அன்னெசசரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து விட்டுடுவீங்க. எதுக்குமே ஓவர் ரியாக்ஷன் வந்து பண்ண மாட்டீங்க. இந்த அகேட் அப்படின்ற இந்த கல்லினுடைய ஒரு தாரக மந்திரம் பார்த்திங்கன்னா, வாழ்க்கை அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதிரான நம்மளுடைய ரியாக்ஷனை மாற்றணும். எப்பயுமே வெளி உலகம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது. ஆனால் நம்ம மனநிலை நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த அகேட்கள் நிறைய ஒரு வெரைட்டியில் கிடைக்குது. அஸ்ட்ராலஜி இதை லிங்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த அகேட் வந்து புதனுடைய தன்மையை குறிக்கும். பெரும்பாலான அகேட்கள் ஏன்னா நிறைய நிறங்களில் இது கிடைக்கும். இந்த மனதை அமைதிப்படுத்துறதுனால சந்திரனுடைய ஆதிக்கத்திலையும் வரும். இதனுடைய ஒரு வெரைட்டி வந்து ஃபயர் அகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய தன்மையில் வரும். இது அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்பில் நல்ல ஒரு
தேர்ந்த ஜோதிடரை அணுகி அவங்களுக்கு எந்த மாதிரியான உபரத்தினத்தை அணியணுமோ அந்த மாதிரி அணிஞ்சுக்கோங்க. இந்த அகேட்டை பொறுத்த வரைக்கும் மன அமைதியை நம்முள்ள மெதுவாக வளர்க்கும் ஒரு தோழன் தான் அகேட். நன்றிங்க.